தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி மாப் போட்டு விட்டாச்சு. மாப் போட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வரக்கே மணி 3 ஆயிடுச்சு. இதுக்கிடையில் 2 மணிங்கும்போது ரித்வியை குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நம்ம பீஸ்ஃபுல்லாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து இந்த கிராசரி ஐட்டமெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருந்துச்சு. அதையுமே எடுத்து வாஷ் பண்ணி நல்லா வெயில் அடிச்சு காய வச்சு உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இந்த டைம் கிராசரி ஐட்டம் வந்து ஃபுல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கூட எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சு. ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது அப்படியே பல்காக அப்பப்போ தேவைங்கிறது மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த டைம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு இருந்தேன். அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத மட்டும் பாட்டிலில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரைடேனாலே நமக்கு வீடெல்லாம் மாப் போட்டு நீட்டாக க்ளீனாக மார்னிங்கே ஒரு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். ஹஸ்பண்டோட தங்கச்சி இந்த லெமன் பாசில் செடி கொடுத்து விட்டுருந்தாங்க. இதை வந்து தின்னூர் பத்திரின்னு சொல்லுவோம். ஃபேஸில் மங்கெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த தலையை அரைச்சி இது கூட லைட்டாக மஞ்சள் சேர்த்தி பூசினா வந்து சீக்கிரமே போயிடும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செடி வச்சாலே அதில் இருக்க விதையெல்லாம் கீழே விழுந்து நிறையா சுற்றி அடர்த்தியாக வளர்ந்துடும்.